ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தேன். இந்த மாதிரி என்னோடய படத்துக்கு அதிகமாக டிக்கெட் விலை கொடுத்து பார்க்காதீங்க, இந்த கட் அவுட்டு, பேனரு, ஃப்ளெக்ஸு இதெல்லாம் வச்சு இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா, எனக்கெலாம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? இவரெலாம் எதுக்கு இதை பேசுகிறாரு? இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்கிறாரு. அவருக்கு இருக்கிறதே ஒரு 2-3 ஃபேன்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. என்னென்னா, நம்ம ஒரு தப்பு செஞ்சால் நம்ம அதை திருத்திக்கணும் இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 ஃபேன்ஸ் தான் இருக்காங்கன்னும் போது நம்ம இதெல்லாம் பேசுனா யார் கேட்க போகிறாங்க? அதுக்காக நம்ம இதுக்கு அதை பேசுகிறோம். ஸோ அதனால் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேங்க, அந்த 2-3 பேருக்கு சொல்கிறேங்க, இது என்னுடைய அன்பு கட்டளை. இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிறீங்க, பாலெல்லாம் பாக்கெட்லலாம் இல்லை, அண்டாவில் ஊற்றுறீங்க, வேறு லெவலில் செய்கிறீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே, இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தானே. அதனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது. அதனால் அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் இந்த வந்தா ராஜாவாக தான் வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேறு லெவலில் செய்கிறீங்க. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஹாய், மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.